ஃபிலிம் டைரக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சுக்கிரனும் புதனும் வலுத்திருக்கணும். இல்லன்னா அந்த அமைப்புக்குள்ள வர முடியாது. வணக்கம். எல்லாம் சொல்றீங்க. ப்ளீஸ் செக் மை சனி பொசிஷன் அண்ட் எஸ்பெக்ட். மோஸ்ட் ஆஃப் லக்னம் ஆர் ஸ்ட்ரக் வித் சனி. ஓன் சனி நட்சத்திரம். நட்சத்திரத்துக்குள்ளலாம் இன்னுமாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க? சரி. இருக்கிறீங்க. ஃபிலிம் டைரக்ஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா சுக்கிரனும் புதனும் வலுத்திருக்கணும். இல்லன்னா அந்த அமைப்புக்குள்ள வர முடியாது. சனி வலுத்திருந்தா டெக்னீஷியனா இருப்பீங்க. சரிங்களா? 30/8/93 ஃப்ரீடியா நீங்க? 7:17 AM இப்போதானா? மகர ராசியா இருக்கிறீங்க. சரி. மகர ராசி திருவோண நட்சத்திரமா? ஆமா. மகர ராசி திருவோண நட்சத்திரம். லக்னாதிபதி லக்னத்துல வலுத்து இருக்கிறாரே, அதை ஏங்க பார்க்க மாட்றீங்க? சரி, கேள்வி என்ன? யாரு சனியோட நட்சத்திரத்துல இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. ஒரு ஆணிய கூட கழட்ட மாட்டாங்க. சோ, அதனால அந்த நட்சத்திர பலனுக்குள்ள போகாதீங்க. லக்னத்துல புதன் திக்பலமாகி லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சியாக அமர்ந்திருக்கக்கூடிய நல்லா அப்படி தலைமைத்துவமான ஒரு ஜாதகம். ஓகேங்களா? கூடவே 12ஆம் பாவகம் 8 12ஆம் பாவகம் அதீத சுபத்துவத்து காரணத்தினால நீங்க இப்ப சுங்காய்ப்பத்த போல இல்ல. சரிங்களா? எல்லாத்தையும் காமனா போடுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன்னா இல்ல பொய் சொல்றேன்னாச்சும் எனக்கு தெரியட்டும். சரி, இந்த இடத்துல உங்களுக்கு குரு தசையில சனி புத்தி நல்லா இருக்காது. ஓகேங்களா? குரு தசை சனி புத்தி நல்லா இருக்காது. அதாவது 2024 பிப்ரவரியில இருந்து 2026 ஆகஸ்ட் வரைக்கும் குரு தசையில சனி புத்தி நல்லா இருக்காதுங்க. குரு திசையில புதன் புத்தியும் இடமாற்றம் வேலை இருக்கிற இடத்த விட்டு நகர்த்த வேலை தான் செய்யும். குரு இந்த இடத்துல 8ஆம் இடத்தோட 5ஆம் அதிபதியா இருக்கிறவர் 5ஆம் இடத்தோட இருந்தா நல்லதுங்க. 8ஆம் இடத்தோட இருக்கும்போது முதல்ல கடன் நோய் அமைப்புகளை விரிவுபடுத்திட்டு அதற்கு பிற்பகுதியில உங்களை இடமாற்றம் செய்வாரு. சனியோட நட்சத்திரத்துல யாரு வேணாலும் இருக்கட்டும்ங்க. இந்த இடத்துல சனியை நான் அப்படியே மாத்தி சொல்வேன். கிட்டத்தட்ட மகரத்துல 20 டிகிரி இருக்கக்கூடிய குருவின் பார்வை அப்படியே ஒரு 12 டிகிரி அவரை சனியை சுபத்துவப்படுத்தத்தான் செய்யும். இந்த இடத்துல சனி சுபத்துவ சனி. ஓகேங்களா? லக்ன பாவகத்துக்குன்னு எடுத்தீங்கன்னா சனி வந்து கிட்டத்தட்ட 6ஆம் இடத்துக்கு வந்துருவாருங்க. தயவு செஞ்சு இந்த கணக்கெல்லாம் பாருங்க. லக்ன பாவகப்படி சனி வந்து 6ஆம் பாவகத்தை தான் கெடுக்கிற வேலையை செய்வாரு. இந்த ஜாதகத்துக்கு சனி பெரிய அளவுல கெடுபலன்களை செய்ய மாட்டாரு. லக்னாதிபதியை விடங்க உங்களோட எதிரி பலவீனமா இருக்கிறதுனால அப்படி ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவும் வராது. இந்த இடத்துல லக்னாதிபதி பலமாகவும் 2/10 அமைப்புகள் அதீத பலமாகவும் இருக்கு. நல்லா வருமானம் பண்ண முடியும். சரி, ஜாதகத்துல யாருங்க அதிக சுபத்துவம்? வளர்பிறை சந்திரனுடைய பார்வையில நேரடியாக தொடர்புல இருக்கக்கூடிய சுக்கிரன். வீடியோ பின்னாடி எடுத்து பாருங்க. சுக்கிரனும் புதனும் இல்லாம உங்களால மீடியா துறையில இருக்க முடியாதுன்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு 12ஆம் பாவகத்துல தனக்கே உரித்தான 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்க வளர்பிறை சந்திரன் ஆகி அப்படியே அந்த ஆவணி அவிட்டம்ன்ற அமைப்புகளை நெருங்கி போய்கிட்டு கிட்டத்தட்ட ஒளியானவர் தாங்க. முழுக்க முழுக்க ஒளியான சந்திரன். அந்த அமைப்புகள்ல பிறந்த சுக்கிரனே இந்த ஜாதகத்துல அதீத சுப அமைப்புல இருக்காரு. அதன் காரணமாக உங்களால ஈப்போல சம்பாதிக்க முடியாதுங்க. ஈப்போ விட்டு வெளியில தான் இந்த நேரமே இருப்பீங்க. இந்த இடத்துல மகர ராசிக்காரங்க ப்ரீவியஸ்ல கொஞ்சம் அமைப்புகள் இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு மாற்றங்கள் சினிமா துறையில மிகப்பெரிய நல்ல அமைப்பு கண்டிப்பா இருந்தே ஆகும். இருங்க, மிச்ச கேள்வியும் படிச்சுக்கிறேன். உங்களோட எஸ்பெக்க சனி பாக்குது. பிடிவாதக்காரர் சுபத்துவ சனி பார்க்கும் பொழுது நேர்மையான பிடிவாதம் உங்ககிட்ட இருக்க போது, அவ்வளவுதானே. சரி, உங்களால பண்ண முடியுமா? தசாபுத்தி அமைப்புகள்ல குரு தசை. குரு உங்களுக்கு யோக தசை தாங்க. பிறந்த இடத்துல இருந்து நகர்த்தி அந்த விஷயத்த பண்ணித்தான் தீருவாரு. எல்லா கிரகங்களும் சனியோட நட்சத்திரத்துல இருந்தாலும் இருந்துட்டு போகுது. ஆனா இந்த இடத்துல சுபத்துவ பாபத்துவ அமைப்புகள்ல லக்னத்தில் தனி புதன் இருக்கக்கூடிய அமைப்பு, சூரியன் தானே லக்னத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு, ஒளி பொருந்திய அமைப்புகள்ல சந்திரன் சுக்கிரனின் பார்வையில, ராசி நல்ல குருவின் பார்வையில வந்துருது. சனி வந்து குருவின் பார்வையில வந்துடுறாரு. இந்த அமைப்புகள்ல நல்ல ஒளியாக இருக்கக்கூடிய அமைப்புல வாழ்க்கையில அப்படி பெரிய கஷ்டத்தெல்லாம் சனி திசையில கூட அனுபவிக்க மாட்டீங்க. நல்லாதான் இருப்பீங்க. சரிங்களா?